என்னுடைய பேர் முனைவர் பி தமிழ்ச்செல்வி. நான் கரூர் மாவட்டத்தில் இருக்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக வேளாண் அறிவியல் மையத்தில் வேளாண் விரிவாக்கத் துறையில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றிட்டு இருக்கேன். எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு வேளாண் விரிவாக்க செயல்பாடுகள் மூலமாக பல்வேறு தொழில்நுட்பங்களை நாங்கள் பரவலாக்கம் செய்துட்ருக்கோம். என்னென்ன மாதிரி வேளாண் விரிவாக்க செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப முக்கியமானது வயல்வெளி தின விழா அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய ரகங்களை நம்ம கரூர் மாவட்ட விவசாயிகளோட வயலில் ஒரு வயல்வெளி ஆய்வு நடத்தி அதில் எந்த ரகம் கரூர் மாவட்டத்திற்கு அந்த பகுதிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டறிவதற்கான ஒரு திடல் அமைப்போம். அப்போ அந்த திடலோட முடிவுகளும் அதே மாதிரி நம்ம செயல்முறை விளக்க திடல் அமைப்போம். அந்த செயல்முறை விளக்க திடல்களுடைய முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட விவசாயிக்கு மட்டும் தெரிவிக்காம அந்த கிராமத்தில் இருக்கும் பிற விவசாயிகளுக்கும் சுற்றுவட்டார விவசாயிகளுக்கும் அந்த புதிய தொழில்நுட்பத்தையும் இல்லை ஏற்கனவே செய்துட்டு இருக்கிற தொழில்நுட்பத்தினுடைய வெற்றியையும் அறிவிப்பதற்கான அந்த ஒரு விழா தான் வயல்வெளி தின விழா. இதில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து இப்போ உங்களுக்கு ஜீரக சம்பால் வைகை டேம் 1 அப்படின்ற ரகம் வெளியிட்டிருந்தாங்க. நமது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக கரூர் மாவட்ட விவசாயிகளோட வயல்களில் நம்ம இந்த ரகத்தை இலவசமாக கொடுத்து விவசாயிகளை நம்ம ஒரு பரிசோதனை முறையில் போட சொல்லியிருந்தோம். விவசாயிகள் போட்டிருந்தாங்க. நல்ல முறையில் மகசூல் வந்தது. அந்த அறுவடையின் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லா விவசாயிகளையும் அந்த வைகை டேம் 1 போட்டிருந்த அந்த வயல்லையே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அந்த வைகை டேம் 1 சிறப்பியல்புகளை நேரில் பார்த்தே தெரிஞ்சுக்க வச்சோம். புதிய ரகங்களுடைய அந்த சிறப்பு பண்புகள் நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் ஒரே இடத்துல எளிய முறையில் பரவலாக்கம் செய்ய முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கண்டுணர் பயணம். விவசாயிகளுக்கு நம்ம நிறைய தொழில்நுட்பங்களை எடுத்துரைக்கிறோம். இருந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை சக விவசாயி நல்ல முறையில் பண்ணி வெற்றி எடுத்திருக்காரு அப்படின்றத நேரிலேயே போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மனதில் ஒரு நம்பிக்கையும் வருது. அதெல்லாம் நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்போட அவர்கள் இருப்பார்கள். அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி வெற்றிகரமாக செயல்படக்கூடிய விவசாயிகளுடைய வயல்கள் அல்லது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிலையங்கள்னு சொல்லிட்டு நம்ம கரூர் மாவட்டத்திலையும் சரி, தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டமாக இருந்தாலும் இல்லை அல்லது பிற மாநிலங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயிகளை இலவசமாக அழைச்சிட்டு போய் அந்த தொழில்நுட்பத்தை பார்க்க வைக்கிறோம். அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் குறித்த ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கள ஆய்வு. அதாவது நம்ம விவசாயிகளுக்கு என்னதான் தொழில்நுட்பத்தை எடுத்து கூறினாலும் வயலில் வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம வயல்லையே போய் இந்த இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நேரில் பார்வையிட்டு ஆலோசனை எமது மையத்தில் இருக்கும் அனைத்து துறை தொழில்நுட்ப வல்லுநர்களும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி ஒரு பயிர் சாகுபடி செய்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவருக்கு அந்த பயிரில் ஏற்படுற பிரச்சனை பூச்சியால் ஏற்பட்டிருக்கா, இல்லை ஒரு நோய் தாக்குதலா, இல்லை சத்து பற்றாக்குறையாக இருக்கா, அவர் அதில் பாய்ச்சுற அந்த தண்ணியில் பிரச்சனை இருக்கா, இல்லை மண்ணில் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நேரிலேயே அவரோட வயலுக்கு சென்று ஆய்வு பண்ணி அதற்குரிய ஆலோசனைகளை இலவசமாக எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இது கள ஆய்வு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் புது புது பிரச்சனைகள் விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தென்னையில் உங்களுக்கு சுருள் வெள்ளையுடைய ஒரு தாக்கம் இருந்தது. அப்போ கரூர் மாவட்டத்தில் அந்த தாக்கம் இருக்கா, அது தென்னையில் இருக்கா அப்படின்னு அதை கண்டறிந்து இது இந்த நோயோட தாக்குதல் தான், இல்லை இது இந்த பூச்சியோட பாதிப்பு தான் அப்படின்னு சொல்லி கண்டறிந்து மற்ற விஞ்ஞானிகளையும் அழைச்சிட்டு அதை உறுதிப்படுத்தி அதற்கு விவசாயிகள் என்ன பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக அந்த மாதிரி கண்டறியும் கள ஆய்வுகளையும் நம்ம இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன யுகத்தில் எல்லாமே அலைபேசி வாயிலாக தான் எல்லா தகவல்களும் எல்லாருக்கும் கிடைக்குது. அதே போல் விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த அலைபேசி வாயிலாக பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்களை நம்ம தமிழில் செய்தி வடிவிலையும் கொடுக்குறோம். அது இல்லாமல் குரல் வடிவிலையும் நம்ம கொடுக்குறோம். அவர்களுடைய அலைபேசியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக விவசாயிகளுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்குரிய ஆலோசனைகள் கொடுக்குறோம். விவசாயிகளும் எங்களுக்கு அவருடைய வயலில் அந்த வயல் சார்ந்த அந்த புகைப்படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது சார், இதை யாரை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் அதை ஒரு புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு எங்களுக்கு அனுப்புகிற அளவுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழுக்கள் விவசாயிகளுக்கு வச்சுருக்கோம். அதன் மூலமாக கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் தினந்தோறும் அந்த அலைபேசி வாயிலாக தொடர்பில் இருந்து அவர்களுடைய சந்தேகங்கள்
அவங்களுக்குரிய ஆலோசனைகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல். இந்த சம்பா பட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நெல் சாகுபடியிலேயே வந்து ஒரு 3 குறும்படங்கள் எடுத்து நாங்கள் அதில் பதிவிட்டிருந்தோம். அதில் வந்து அவ்வளோ விவசாயிகள் பார்த்துட்டு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ட்ரோன் அப்படின்னு சொல்கிற ஒரு அதிநவீன கருவியின் மூலமாக வந்து உரங்கள் தெளிப்பு, பூச்சி மருந்து தெளிப்பு அப்படின்ற அந்த ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் சமீபத்தில் நானோ யூரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பரிந்துரையை வந்து அந்த ட்ரோன் கருவி மூலமாக நெல் வயலில் நானோ யூரியா வந்து எப்படி தெளிப்பது அப்படின்ற ஒரு செயல்முறை விளக்கத்தை வந்து நாங்கள் போட்டிருந்தோம். எந்தெந்த வகையிலெல்லாம் நாங்கள் விவசாயிகளை வந்து சென்றடைந்து அவர்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை பற்றின ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணும். இந்த தொழில்நுட்பத்தால் இவ்வளோ பயன் இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, இல்லை பயன்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, எங்களை அணுகுனீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக அதற்குரிய ஆலோசனைகள் வழங்குவோம்னு சொல்லிட்டு இந்த வேளாண் விரிவாக்க செயல்பாடுகள் மூலமாக விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதன் மூலம் கரூர் மாவட்ட விவசாயிகள் வந்து இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சாதாரண ஃபோன் வச்சுருக்க விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 76,000 விவசாயிகளோட அலைபேசி எண்கள் வந்து எங்ககிட்ட இருக்குது. அதில் வந்து சாதாரண முறையில் அவங்களுக்கு வந்து நம்ம குறுந்தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இந்த வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்லா துறையில் இருக்க தொழில்நுட்ப வல்லுநர்களும் வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்காங்க. அவர்கள் மூலமாக தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கணினி வாயிலாக, இணையதளம் வாயிலாக நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுலேயும் விவசாயிகள் பங்கேற்று அந்த பயிற்சியிலையும் கலந்துக்கிட்டு அவர்களோட சந்தேகங்களை கேட்டு பலன் பெற்றிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பயிர் சாகுபடியிலிருந்து கால்நடைத்துறை வரை மற்றும் மதிப்பு கூட்டுதல் வரைக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்காங்க. நாங்கள் வந்து விவசாயிகளோட இடத்திலேயே சென்று சந்திக்கிறோம். எங்களை சந்திக்கிற விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்குவது மட்டும் அல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு 5 கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வந்து பல்வேறு விரிவாக்க செயல்பாடுகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு விவசாயியின் மூலமாக ஒரு கிராமத்திற்குள் நுழையும் பொழுது அங்கே வந்து நம்ம ஒரு பெரிய அளவில் கேம்பெயின் நடத்துறது, அடுத்து மீட்டிங் போடுறது மூலமாக பொதுமக்களை சந்திக்கிறது. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு மட்டும் பலன்கள் கிடைச்சிடக்கூடாது, இல்லை எங்களை அணுகிற விவசாயிகளுக்கு மட்டும் எல்லா பலன்களும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஊரில் இருக்க மற்ற விவசாயிகளுக்கும் வேளாண் அறிவியல் மையத்தினுடைய செயல்பாடுகள் தெரியணும், இவர்கள் மூலம் என்ன பலன் கிடைக்குது அப்படின்றத முதல்ல ஒரு ஊரில் நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம். அதன் மூலமாக நமக்கு என்னாகும் அப்படிங்கும்பொழுது விவசாயிகளோட தொடர்பு கிடைக்கும். தொடர்பு கிடைக்கும் போது நம்ம திரும்ப திரும்ப அந்த கிராமத்திற்கு சென்று அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக விதைகள் கொடுப்பதிலிருந்து அடுத்தது நுண்ணூட்ட உரங்கள் கொடுப்பது, பூச்சி மருந்துக்கு வந்து இயற்கை முறையில் கொடுக்கறது, ஆலோசனைகள் கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செயல்பாடுகளையும் ஒன்று ஒன்றா நம்ம அவருடைய வயலை பார்த்து இந்த விவசாயிக்கு இது தேவைதானா அப்படின்றத முதல்ல நம்ம வந்து கண்டறிந்து அதற்கு பிறகு நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையம் வந்து அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய இதில் வந்து நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல். அதில் கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிருஷ்ணராயபுரம் வட்டாயத்தில் கருப்பூர் கிராமத்தையும் புனவாசிப்பட்டி கிராமம் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் அப்படின்ற திட்டத்திற்கு தத்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் ஒரு 5 கிராமங்களை தத்தெடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வருடமும் அப்படிங்கும் பொழுது ஒரே விவசாயிக்கோ இல்லை ஒரே பகுதிக்கோ வந்து அந்த பலன்கள் சென்றடையாமல் எல்லாருக்கும் வந்து பரவலாக சென்றடைவதற்காக ஒவ்வொரு தாலுக்கா வைஸாகவும் ஒவ்வொரு பிளாக்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கிராமங்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பிளாக்லேயும் எல்லா வட்டாரங்கள்லையுமே இருக்கக்கூடிய இடத்துல இருக்க கிராமங்களை நம்ம தொடர்பு கொண்டு விவசாயிகள் வாயிலாக தான் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு உள்ள நுழைந்து அவர்களுக்கு வந்து இந்த செயல்பாடுகள் குறித்து விளக்கம் கொடுத்து அதற்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய பணியை வந்து தொடங்குறோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் இந்த பலன்கள் வந்து கிடைப்பதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 வருடம் அந்த கிராமத்தில் நம்மளுடைய பணிகள் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் அந்த புனவாசிப்பட்டி கருப்பூர் கிராமம் சொன்னோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் 50 விவசாயிகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 5 வருடம் வந்து அவர்களுக்கு இந்த புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய ரகங்களையும் கொடுத்து அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குதல். இதன் மூலமாக இதை ஒரு மாதிரியாக வச்சுட்டு இதே போல் வந்து பிற கிராமங்களையும் நம்ம தத்தெடுத்து அவர்களுடைய வருமானத்தை வந்து நம்ம என்ன அதிகரிப்பதற்குரிய ஒரு வேளாண் செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்கள் பயிர் சாகுபடி மட்டும் கிடையாது, வேளாண் பயிர் சாகுபடியும் இருக்குது, தோட்டக்கலை பயிர் சாகுபடியும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் மற்றும் நீரை பரிசோதனை செய்வதற்குரிய அந்த வசதிகளும் இருக்குது. பூச்சி நோய் தாக்குதல் குறித்து ஆலோசனை கொடுக்க அந்த வல்லுநர் நம்ம கிட்ட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கால்நடை துறைக்கும் வந்து நம்ம ஆலோசனை கொடுக்க நம்மளுடைய மையத்தில் கால்நடை மருத்துவர் இருக்காரு. அதெல்லாம் ஒரு பயிர் சாகுபடின்னு செஞ்சுட்டோம்னா அப்படியே வர விளைபொருளை விற்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வருமானம் இரட்டிப்பாகாது. அந்த
விளைபொருளை வந்து அவங்க மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடலை இருக்குன்னா கடலையாக விற்காம கடலையில் நிலக்கடலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நிலக்கடலையிலேருந்து கடலை மிட்டாய் தயாரிக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஜாம் போட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா பிரெட்டில், அதற்கு பதிலாக இந்த நிலக்கடலையிலேருந்து இந்த ஜாமை தயார் பண்ணி எப்படி சாப்பிடலாம். அப்போ நிலக்கடலையாக விற்கும் பொழுது கிடைக்கும் விலையை விட நிலக்கடலையிலேருந்து ஜாம் தயார் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு விலை அதிகமாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வந்து நம்ம அமைச்சிருக்கோம் நபார்டு வங்கியின் நிதி உதவியோட. அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பொறியியல் துறையின் மூலமாகவும் இருக்கக்கூடிய அரசாங்க திட்டங்களை வந்து நம்ம பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வேளாண் பொறியியல் துறையின் மூலமாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் வந்து முற்றிலும் இலவசமாக 10 லட்சம் மதிப்புக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற பணம் வந்து அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து கொடுத்துருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லா பொருளையும் வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறாங்க. மதிப்பு எவ்வாறு கூட்டணும் அப்படிங்கிறதும் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கணும், எப்படி தயாரிக்கணும், லேபிள் எப்படி போடணும், எப்படி பேக்கெட் பண்ணணும் அப்படின்ற முதற்கொண்டு அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் பயிற்சிகளும் நமது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழுக்களாக சேர்ந்து இயங்குறவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட மையத்தில் பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா SCSP திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். SC மக்களுக்குரிய பலன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கரூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 5 குழுக்களுக்கு மேலே வந்து நம்ம அந்த மாவரைக்கும் இயந்திரம் வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம். அந்த இயந்திரத்தின் மூலமாக வந்து அவர்கள் பகுதியில் விளைவிக்கக்கூடிய தானியங்கள்லேருந்து ஒரு மாவரைச்சி அதன் மூலம் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வருமானம் உயரும். இதை வந்து நாங்கள் நேரிலேயே செஞ்சு அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை வந்து உணர்ந்திருக்கோம். அதனால் இதன் மூலம் மற்ற விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அனைத்து வேளாண் விளைபொருட்களையும் அப்படியே விற்பதற்கு பதிலாக உங்களால் முடிந்தவரை அனைத்து துறைகளையும் அணுகி பெரிய அளவிலையும் செய்யலாம். தனிப்பட்ட விவசாயிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணும் பொழுது கொஞ்சம் பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வந்து அதிகரிக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த மையங்களின் மூலமாக நிலக்கடலை போடுற விவசாயிகள் வந்து நிலக்கடலை அவங்களே வாங்கி நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் தயார் பண்ணி பாட்டில் போட்டு அது பேக்கிங் பண்ணி அதற்கு FSSAI என்ற உணவு தர கட்டுப்பாடு சான்றிதழ் நமது மையத்தின் மூலமாக அரசாங்கத்தில் வந்து நம்ம பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதன் மூலம் அந்த விற்பனை நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? எள்ளுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தயார் பண்ணுறாங்க. தேங்காய் அவர்களே வந்து வாங்கி தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணுறாங்க. இது வந்து நான் உங்களுக்கு இந்த எண்ணெய்க்காக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சிறு தானியங்கள் விளைவிக்கிற விவசாயிகளுக்கு அரவை இயந்திரம் மூலமாகவும் மற்ற இதன் மூலம் அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதில் குறித்த செயல்முறை விளக்கத்துடன் கூடிய பயிற்சி கொடுப்பதனால அவர்களே வந்து மைதா மாவை பயன்படுத்தி பிஸ்கட் பண்ணுறதுக்கு பதிலாக சிறுதானியங்கள் மூலமாக பிஸ்கட் பண்ணுறது, அதில் வந்து லட்டு பண்ணுறது, கேக் பண்ணுறதுன்னு போன்ற பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிப்பதற்கு மகளிருக்கும் சரி ஆர்வமுள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கும் சரி நம்ம வந்து செயல்முறை விளக்கத்தோட பயிற்சி கொடுத்து அவர்களும் இப்போ அந்த பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணி அதன் மூலம் வந்து அவருடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் எப்பயுமே விவசாயிகளுக்கு நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் பொதுவான ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பயிரை மட்டும் சாகுபடி செய்யாதீங்க. அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளணும். பரப்பளவு குறைவாக இருந்தாலும் சரி பரப்பளவு அதிகமாக இருந்தாலும் 5 ஏக்கர் வச்சிருக்க விவசாயியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய பரப்பளவு முழுக்க ஒரே பயிரை சாகுபடி பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பட்டத்தில் ஒரு பயிர்லேருந்து கொஞ்சம் மகசூல் குறைஞ்சாலும் இன்னொரு பயிர்லேருந்து நமக்கு வருமானம் வரும் பொழுது விவசாயியால் அவருடைய வருமானத்தை வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா ஒரு நிலை நிறுத்திக்க முடியும். அதனால் ஒருங்கிணைந்த பண்ணையமாக வந்து ஒரு விவசாய பயிர் வேளாண் பயிரும் சரி தோட்டக்கலை பயிர்களும் கலந்து வந்து பயிர் சாகுபடி செய்கிறதும் கூடவே வந்து கால்நடை துறையில் ஆடு மாடு கோழி வச்சிருக்கிறதுக்குரிய அந்த ஆலோசனைகளும் அதன் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்புழு உரம் தயாரித்தல், அசோலா வளர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு இதை வந்து நம்ம சொல்லணும் முற்றிலும் சொல்லணும் அப்படின்னா ஒரு பேக்கேஜ்ன்ற மாதிரி விவசாயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விவசாயிகள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்ற பேக்கேஜ்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம வந்து பரிந்துரை கொடுத்துட்ருக்கோம். வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநில அரசாங்கத்தின் மூலமும் மத்திய அரசாங்கத்தின் மூலமும் கிடைக்கக்கூடிய நிதி உதவிகள் ஸ்கீம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அரசாங்க திட்டங்களும் வந்து நம்ம எந்த நேரத்தில் எந்த திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, யாரை அணுகணும், அந்த திட்டத்தினுடைய பலன் என்ன அப்படின்ற தகவலையும் நம்ம விவசாயிகளை சந்திக்கும் பொழுது சொல்லிட்டு இருக்கோம். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொட்டு நீர் பாசனம் போடணும் அப்படின்னு சொன்னோம்னா சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம் அப்படின்ற திட்டம் நம்மளுடைய மாநில அரசாங்கத்தில் இருக்குது. இது போன்ற மாநில அரசாங்க திட்டங்களும் சரி இல்லை மத்திய அரசாங்கத்தின் வாயிலாக கொடுக்கக்கூடிய திட்டங்கள் குறித்த தகவல்களை நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது இந்த உழவன் ஆப் அந்த மொபைல் செயலி மூலமாக வந்து நீங்கள் பதிவு பண்ணி எப்படி வந்து இந்த திட்டங்களை பெறணும் அப்படின்றது குறித்த அனைத்து ஆலோசனைகளும் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிலம் இல்லாத விவசாயிகள் வந்து குத்தகைக்கு எடுத்து செய்யும் பொழுது அவர்களுக்கு நம்ம தொழில்நுட்ப ஆலோசனைகள் கொடுக்குறோம். இப்போ நிலம் கம்மியாக வச்சுருந்தாலும் அதிகமாக வச்சுருந்தாலும் அரசாங்க திட்டத்தில் அவங்க வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாக்குள்ளே வரும் பொழுது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலான்ற தகவல் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறைய மழை வந்தது. அப்போ மழை வரும்போது விவசாயிகளுக்கு என்ன ஆகுனா வந்து அவங்க வந்து ஒரு உரம் கொடுக்கலாமா இல்லை வந்து பூச்சி மருந்து தெளிக்கலாமா, அந்த நேரத்தில் யார் அணுகிறது அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதற்காக நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த அலைபேசி செயலி குறித்த வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மேக்தூத் அப்படின்ற நம்மளுடைய ஒரு மொபைல் செயலி இருக்குது சரிங்களா. அதாவது வந்து அலைபேசி செயலி இருக்குது மேக்தூத் அப்படின்னு. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேக்தூத் அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த செயலி வரும். இது வந்து நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செயலி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய பகுதியை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா மழை வந்து எப்போ வரும், எவ்வளோ வேகத்தில் காற்று அடிக்கும், ஈரப்பதம் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு வந்து இரவு நேர வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்ற தகவல்கள் தமிழ்லையே வந்து உங்களுக்கு அந்த இதில் இருக்கும் செயலியில். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தொழில்நுட்பங்களை கடைப்பிடிக்கணுன்ற ஆலோசனையும் தமிழில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னால் மழை வர மாதிரி இருக்குன்னா வடிகால் வசதி ஏற்படுத்துங்க, இல்லை நாளைக்கு மழை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உரம் போட வேண்டாம், இல்லை வந்து பூச்சி மருந்து அடிக்கிறத வந்து நீங்கள் நிறுத்தலாம், ஏன்னா மழை வந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகி போயிடும். அப்போ அந்த ஆலோசனைகள் வந்து அவர்கள் பாக்கெட்டில் இருக்க அந்த செல்ஃபோன்லேயே வந்து மேக்தூத் அப்படின்ற செயலியை அவங்க பதிவிறக்கம் செய்துக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழில் இருக்குது. அந்தந்த பகுதிக்குரிய தகவல்கள் மட்டும் அவங்களுக்கு வரும். அதனுடைய அடிப்படையில் இந்த வானிலை தகவல்களையும் விவசாயிகள் பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற போல் அவர்கள் வந்து நம்முடைய பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை செய்யலாம்னு இதற்கு குறித்த ஒரு செயல்முறை விளக்கமும் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்து அவர்களுடைய செல்போன்லேயே இந்த ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதனுடைய தகவல்கள் அடங்கிய ஒரு குறிப்பேடு, ஒரு லீஃப்லெட்டுன்னு சொல்லுவோம், அதையும் இலவசமாக கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயலிகளை பயன்படுத்துவது குறித்த விளக்கமும் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வானிலை குறித்த ஒரு செயலி. நம்ம கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குளித்தலை, கிருஷ்ணாபுரத்தில் வாழை அதிகமாக இருக்குது. அப்போ வாழை சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு எந்த நேரம் உர வைக்கணும், இப்போ இந்த இலைகள்லாம் வந்து மஞ்சளாக இருக்குது, இது என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய மொபைல்லையே வந்து பார்த்திங்கன்னா பயிர் ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு கிராப் அட்வைசர் அப்படின்ற ஒரு மொபைல் செயலி இருக்குது. இது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மொபைல் செயலி. அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அவர்களுடைய அலைபேசியில் பதிவிறக்கம் செய்திக்கிறோம். வாழையில் பயிர் ஆலோசகர் அப்படின்னு இருக்கும், தமிழ்லையே இருக்கும். நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம நேரில் செயல்முறை விளக்கத்தோடு அவர்களுடைய ஃபோன்லேயே நம்ம செஞ்சு காட்டுறோம். அப்போ என்ன ஆகும்னா விவசாயிகளுக்கு 3 மாதம் ஆச்சா, வாழைக்கு வந்து இப்போ உர வைக்கணும், 5 மாதத்தில் உர வைக்கணுமா, எப்போ நுண்ணூட்டம் கொடுக்கணும், அடுத்தது இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் வருதா, இல்லை ஒரு வாடல் நோய் வருதா அப்படின்ற தகவலை வந்து அந்த ஒரு பயிர் ஆலோசகர் அப்படின்ற செயலியின் மூலமாக விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற நவீன தொழில்நுட்பங்களையும் நம்ம விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக செய்து வருகிறோம். சிறுதானிய பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த சிறுதானிய ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க, புது புது ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதையும் வந்து நம்ம வாங்கி கொடுக்க அந்த ஏற்பாடு பண்ணி விவசாயிகளை சிறுதானிய சாகுபடியில் வந்து நம்ம ஊக்குவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அரிசிகள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் சாகுபடி பண்ணுறாங்க. இதில் நல்ல முன்னேற்றம் இருப்பதால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வந்து ஜீரக சம்பா அப்படின்ற நம்மளுடைய பாரம்பரிய நெல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைகை டேம் 1ங்கிறது தான் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் அந்த ரகத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதன் மூலம் நமக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அரிசி இந்த ஜீரக சம்பா அந்த அரிசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நமக்கு நல்ல சந்தையில் விலை இருக்கும்னு சொல்லிட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி பண்ணுற விவசாயிகளையும் நம்ம ஊக்குவிக்கிறோம். ஏன்னா இப்போ கருப்பு கவுனி போடுற விவசாயிகளுக்கு நல்ல மார்க்கெட்டில் ரேட் இருக்குன்றதுனால அதை நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா எங்கே விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஆலோசனையும் கொடுக்குறோம். அதுலேயே வந்து முன்னேற்ற வகையில் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடுற அந்த ரகங்களையும் நம்ம ஊக்குவிக்கிறோம். அது இல்லாமல் இந்த பாரம்பரிய ரகங்களில் வந்து சாகுபடி செய்வதனால அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம முதல்ல எடுத்து சொல்கிறோம். அடுத்து அதில் என்னென்ன உணவுப் பொருட்கள் தயார் பண்ணால் நம்ம வந்து ஒரு ருசியாக சாப்பிட முடியும், அப்போ தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு இருக்கும். ஏன்னா வந்து பாரம்பரிய அரிசி போட்டுறோம், அதை எப்படி சாப்பிட்றது, அதில் என்ன உணவுப் பொருள் தயார் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்து பாரம்பரிய அரிசியிலையும் சரி சிறுதானியத்திலையும் சரி என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்கள்
தயார் பண்ணலாம். அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்துக்கள் இருக்குது, நிறைய நுண்ணூட்ட சத்து இருக்குது. மருத்துவ ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து நிறைய பலன்கள் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா வந்து அரிசி சாப்பிட்ற விவசாயிகள் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல். கருப்பு கவுனி சாப்பிடும்போது அதனுடைய மருத்துவ குணங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய ரகங்களுடைய மருத்துவ குணங்களை எடுத்து சொல்லி அதன் மூலம் அந்த சாகுபடி பண்ணுறதுக்கும் ஆலோசனை கொடுக்குறோம். அதிலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்களையும் நம்ம வந்து சாகுபடி பண்ணுவதற்கு ஆலோசனை கொடுக்குறோம். வறட்சி காலமாக இருக்கும் பொழுது வறட்சி காலத்தில் வந்து என்ன பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு குறுகிய கால ஒரு பயிராக இருக்கணும், 3 மாதத்தில் அறுவடை பண்ணுற அந்த மாதிரி பயிர் சாகுபடி செஞ்சிங்கன்னா இருக்கிற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் ஒரு மகசூல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணியே இல்லைனாலும், இல்லை குறைவான தண்ணீர் இருந்தாலும் அதில் நம்ம எப்படி சாகுபடி பண்ணலான்னு சொல்கிறோம். இப்போ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நெல் பயிர் சாகுபடி பண்ணிட்டாங்க, அடுத்து அறுவடை ஒரு மாதம் வரைக்கும் தண்ணீரே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, பயிர் முற்றிலும் வந்து நமக்கு வந்து மகசூல் போயிடுமா அப்படிங்கும் பொழுது இல்லை. அப்பயும் நம்ம விவசாயிகளுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்குறோம்னா PPFM அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த திரவத்தை வந்து தெளிப்பதன் மூலமாக ஒரு முறை தெளித்தோம்னா 10லேருந்து 15 நாட்கள் வந்து அந்த தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனை அந்த பயிருக்கு ஏற்படாது. அப்போ நம்ம 2 முறை தெளித்தோம்னா 30 நாட்கள் வரைக்கும் அந்த பயிருக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்காமலே கொண்டு வந்துடலாம், அறுவடை பண்ணி மகசூலை எடுத்துடலாம். அப்போ எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, கரூர் மாவட்டத்தில் எந்த பகுதியில் எந்த சூழல் இருக்குது, காலநிலையை ஆலோசித்து அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பயிர் சாகுபடி குறித்த ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறோம். இப்போ இருக்க சூழலில் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து நிறைய வந்து படித்த இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் வந்து கால் பதிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். ஏன்னா எங்களை அணுகிறாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், வங்கி பணிகளில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா விவசாயத்துறையை வந்து அணுகி அதன் மூலமாக வந்து எப்போ வந்து எந்த பயிர் சாகுபடி பண்ணணும், மார்க்கெட் நிலவரம் என்ன, இதை வந்து நம்ம எப்படி நல்லா கொண்டு வரலாம், இதை வந்து எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு நிறைய எங்களை அணுகுனாங்க. அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து விவசாயத்தில் புது ரத்தம் பாய்ச்சுவது போல் புது இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளே வரணுங்கிறது எங்களுடைய ஒரு ஆர்வம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடி துறையும் சரி, ஆசிரியர் பணியில் இருப்பவர்களும் சரி, வங்கி பணியில் இருப்பவர்களும், அடுத்தது பிற துறையில் இருப்பவர்களும் நம்மளுடைய விவசாயத்தை தேடி வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம வரவேற்கிறோம். அவர்களுக்கும் வந்து நம்ம ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கும் வந்து எப்படி வந்து நல்ல மகசூல் எடுத்து அவர்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும், அது இல்லாமல் வந்து பூமியை வந்து எப்பயுமே எப்படி அவங்க பயன்படுத்திக்கணும், ஏதாவது ஒரு பயிர் சாகுபடி செஞ்சு நிலத்தை வந்து அப்படியே பயிர் சாகுபடி இல்லாமல் வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆலோசனையை கொடுத்து நிலத்தை வந்து வளமாக்கி அவர்களுடைய மகசூலை அதிகப்படுத்துவதற்குரிய ஆலோசனைகளையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது போன்று அனைத்து வேளாண் விரிவாக்க செயல்பாடுகள் குறித்த பணிகளையும் கரூர் மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது. இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வேளாண் அறிவியல் மையம் உள்ளது. அவர்களும் இதே போன்ற பணிகளை செய்து வருகிறார்கள். மத்திய அரசாங்கத்தின் திட்டமாக இருந்தாலும் மாநில அரசாங்கத்தின் திட்டமாக இருந்தாலும் அதற்குறித்த தகவல்களை எங்களுடைய மாவட்ட விவசாயிகளுக்கு நாங்கள் தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நவீன காலத்தில் இருக்கும் மொபைல் செயலி போன்ற தொழில்நுட்பங்களையும் அதிநவீன கருவிகளையும் பண்ணை இயந்திரத்திற்குரிய கருவிகளையும் நம்ம விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அதனோட நன்மைகளை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். காலத்திற்கு ஏற்ற மாதிரி, பட்டத்திற்கு ஏற்ற மாதிரி, இருக்கும் சூழலுக்கு ஏற்றவாறு எந்த பயிரை எப்போது சாகுபடி செய்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்ற ஆலோசனைகளை பகுதிக்கு ஏற்றவாறு கண்டறிந்து எமது வேளாண் அறிவியல் மையம் வழங்கி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.